இந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்கோம். இந்த நாடகத்திலிருந்து கடைசியா ஒரு கேள்வி பெற்றோர்களுக்கு இருக்கு. ஸோ அந்த 2-3 கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற பெற்றோர்களுக்கு சிறப்பு பரிசு உண்டு. ஸோ அதனால பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதையே வாழ்க்கையாக உடையவன் கவியே, வாழ்க்கையை கவிதையாக செய்தவன் அவனே கவி என்ற வாக்கிற்கிணங்க தமிழ் மீது அதீத பற்று கொண்டு பல கவிதைகளையும் பாடல்களையும் எழுதிய தமிழ் கவிஞர் பாரதியார் பற்றிய ஒரு நாடகத்தை நிகழ்த்த வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். சுற்றும் விழிர் சுடர்தான் கண்ணம்மா சூரியன் சந்திரரோ. எப்ப பாரு கண்ணம்மா ஞாபகத்துல இருக்கீங்களே, கொஞ்சமா இந்த செல்லம்மா ஞாபகத்தில் வாரேனா? அண்ணனுக்கு கண்ணம்மா எனக்கு என் செல்லம்மா தானே. செல்லம்மா கஷ்டப்படுவாள் என்று நினைப்பு இருக்கா? பணம் வந்துடும் செல்லம்மா. பாடத்தை பார்த்துட்டே இருந்தா பணம் வராது. ஆனா பாட்டு வருமே, ஏன் இவ்வளவு கோச்சிக்கிற? பின்னங்க நீங்க படிச்ச கவிதை பாட்டுன்னு அந்த உலகத்துல இருக்கீங்க. வீட்டுல என்ன இருக்கு? இல்ல கொண்டலுக்கு என்ன தேவை நான் தானே கவலைப்பட வேண்டியிருக்கு. உன்னை ஏறது என்று நினைக்கிறேன் அடி செல்லம்மா, தன்னையே சசி என்று சரணம் எழுதினேன். இந்த பாட்டுக்கு பரிசா சூடா ஒரு காப்பி கிடைக்குமா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வாயை அடைச்சிருவீங்களே. விட்டு விடுதலை ஆகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியே போல. எங்க காபி தூள் இல்ல. விட்டு விடுதலை ஆகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியே போல. 8 திசையும் பறந்து திரிபவை. பாலும் இல்லங்க, 8 திசையும் பறந்து. என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு கடன் வாங்கின அரைச்சிங்க. அம்மா செல்லம்மா என் மேல என்ன கோவம்மா? பசங்கடா குருவிங்கள் பாவம்மா, அதனால போட்டேன் அரிசியம்மா. இந்த பேச்சுல ஒரு குறைச்சலும் இல்ல. கண்டதை நினைச்சு கஷ்டம் வேண்டாம் நிறுத்திக்கோ. கட்டுரை ஆடும்னா பணம் வரும் பொறுத்துக்கோ. வரவு குறவுன்னு தெரிஞ்சு தமிழ் எதற்கு கவிதை எழுதி காலம் எல்லாம் கஷ்டப்படணுமா? செல்லம்மா என்ன வார்த்தை இது? தமிழே என் உயிர், தமிழ் தான் என் உயிர், தமிழுக்காக என்றும் என் உயிர். என்னதே தமிழ் தான் உயிரா? இது வரைக்கும் நான் உங்களை பாத்துக்கலையா? உங்களை நினைச்சு கவலை எனக்கு இல்லையா? சரி நமக்குள் எதுக்கு இப்ப வாக்குவாதம்? அடடா கவிஞர் வார்த்தையில் புலின்னு எனக்கு தெரியுமே. சரி இப்ப சமைக்க அரிசி வேணுமே. சரி கூடவே பருப்பும் பயிரும் வேணுமே. சரி அதோட காபி தூளும் வேணுமே. சரி நான் சொன்னதெல்லாம் எனக்கு இப்பவே வேணும். என்ன கவிஞரே இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? 5 அருவி ஜீவன் தான் இந்த சிட்டுக்குருவி. கவலை இல்லாம சந்தோஷமா பறக்குங்க. ஒருவேளை மனைவி குருவி தன் கணவனிடம் பெருசா எதுவும் வேண்டாம், சொந்தமா கூடு கட்டி கூடு, நமக்கு வேற எதுவும் தேவையில்லை என்று சொல்லி இருக்குமோ? ஆனா இந்த 6 அறிவு மனுஷனுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ, போராட்ட வாழ்வு இருக்கு. சின்ன சிறு குருவினே வாழு, செய்யற வேலை என்ன வண்ண வண்ண குருவினே வாழும் முறை கூறு. என் மனவேதனையை இங்க கொட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட உங்களுக்கு கவிதைதான் இருக்கீங்களே. நான் இதுவரைக்கும் பேசுனது உங்களுக்கு புரியல. இனி நான் பேசிய எந்த அர்த்தமும் இல்ல. எல்லாம் விதிபடியே நடக்கட்டும் போங்க. செல்லம்மா நடக்கிறது நடக்கட்டும் போங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு வீட்டுக்கு வரல. ஒருவேளை நான் ரொம்ப திட்டேனோ? கடவுளே அவர் மனசு ரொம்ப நோகாம இருக்கணும். எங்க போனார் இவர்? இன்னும் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இவர் வீட்டுக்கு வரல. ஒருவேளை நான் ரொம்ப திட்டேனோ? கடவுளே ஒரு மனசு ரொம்ப நோகாம இருக்கணும். இவர் எங்க போனார் இவர்? நீங்க ரொம்ப நேரம் வரலையா? நான் பயந்துட்டேன். அட பைத்தியமே, உனக்கு தான் என்னை பத்தி தெரியுமா? நான் எப்படி பேர போறேன்? போய் தான் பாருங்களேன். போல இந்த சிட்டுக்குருவிய போல 8 திசையும் பறந்து திருகுவை, காற்றில் விரைவோடு நீந்துவை. 8 திசையும் பறந்து திருகுவை, ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை. விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, இந்த சிட்டுக்குருவியை போல. 8 திசையும் கவலைப்படாத, நான் சொல்லித்தரேன். இப்போ முதல்ல இது கேளு. பெட்டை நோடின்பம் பேசி களிப்பு
புற்று பீடை இல்லாதோர் கூடு கட்டி கொண்டு பெற்றை நோடின்பம் பேசிக் களிப்புற்று பீடை இல்லாதோர் கூடு கட்டி கொண்டு முட்டை தரும் குஞ்சை காத்து மகிழ்வெய்தி முந்த உணவு கோடு தன்பு செய்திங்கு முட்டை தரும் குஞ்சை காத்து மகிழ்வீதி முந்த உணவு கோடி தன்பு செய்திங்கு அன்பு செய்திங்கு அன்பு இந்த செல்லமா தான் எனக்கு வேணும். நீங்க சொல்லணும். நீங்க சொல்லணும். இருந்தாலும் கோபத்தில் நான் உங்களை ரொம்ப திட்டேனோ என்னை மன்னிச்சிடுங்க. செல்லம்மா, நீ ஒன்றும் தப்பா பேசலையே. உன்னோட கோவம் நியாயமானதுதான். உன் கஷ்டத்தை என்னால் புரிஞ்சுக்கிட முடியுது. ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கிடணும். இந்த கவிதை கட்டுதை இதெல்லாம் மளிகை சாமான கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இதுக்கு எவ்வளோ சாதனை பண்ணணும், எவ்வளோ கஷ்டப்படணும், மூளையை கசக்கணும். சரஸ்வதி கண் திறந்தாதான் இங்கே சிந்தனையே ஓடும். அதோட சேர்ந்து லட்சுமியும் கண் திறக்கணுமா தான் என்னோட ஆசை. என்ன பண்றது, தமிழகமே இப்போ குழந்தை பருவத்தில் இருக்கு, இன்னும் கண்ணே திறக்கல. ஆனால் நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என் கவிதைகளை தமிழ் மக்கள் எல்லாரும் பாடுவாங்க, சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா அதை பார்க்க நம்ம இருப்போமா இல்லையானும் தெரியல. இந்த மாதிரி அபசகுணமா பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நாம இல்லைனாலும் நமது கவிதைகளும் பாடல்களும் இந்த உலகத்துல நிலைத்து நிற்கும். தேங்க்யூ.